உலக வரலாற்றில் கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, கட்டிடக்கலை எதுவாக இருந்த போதிலும் சோழ சாம்ராஜ்யத்தின் பங்களிப்பு மகத்தானது. பல்லவ ஆட்சியின் போது உருவான வெண்கலச் சிலை வார்ப்பு சோழ ஆட்சியில்தான் உச்சத்தை தொட்டது. சோழர் கால வெண்கலச் சிற்பங்கள் அவற்றின் உயிரோட்டத்தன்மைக்கு பெயர் போனது. உணர்வு பூர்வமான சிலைகள், அழகான தோரணைகள், நுட்பமான முகபாவங்கள், சிரத்தையான உடல் அமைப்புகள் அனைத்துமே சிற்பிகளுடைய புரிதலையும் திறமையையும் வெளிக்காட்டக்கூடியதாக இருந்தது. சிற்பங்களை உருவாக்குவதற்கு தொழிலில் நிபுணத்துவமும் உருவாக்கக்கூடிய சிற்பத்தை பற்றிய ஆழமான ஆன்மீக தொடர்பும் தான் ஒவ்வொரு படைப்பையுமே கலைப்படைப்பாக மாற்றுவதற்கு உதவி செய்தது. இந்த சோழர் கால வெண்கலச் சிலைகள் உருவாக்குவதற்கு அவங்க என்ன முறைகளை யூஸ் பண்ணாங்க? வரலாற்று காலம் அதிகமான டெக்னாலஜிகள் இல்லாத காலம் இருந்த போதிலும் நிறைய தொழில்நுட்பங்கள் அங்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன தொழில்நுட்பத்தை இந்த சோழ அரசர்கள் இல்ல, அரசர்கள் ஆட்சியில் உள்ள மக்கள், சிலைகளை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் என்ன தொழில்நுட்பத்தை உபயோகிச்சாங்க அப்படின்னா, இழந்த மெழுகு வார்ப்பு முறை, லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது. இதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எந்த சிற்பம், எந்த உருவம் நமக்கு தேவையோ அந்த உருவத்தை தேன், மெழுகு, எண்ணெய், பசை இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு மாவு மாதிரி செஞ்சு இந்த கலவையை வைத்து ஒரு மெழுகு உருவத்தை உருவாக்கினார்கள். இந்த மெழுகு உருவம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா களிமண், பெரும்பாலும் கரையான் புற்றுகளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்ப்பு களிமண்ணையே பயன்படுத்தி இந்த மெழுகுக்கு மேலாக ஒரு அச்சு உருவாக்கப்பட்டது. இப்போ அச்சையும் உருவாக்கி அதை காய வைத்த பின்னாடி இந்த அச்சுல ஒரு துவாரம் போடுறாங்க. இந்த துவாரம் போடப்பட்டு இந்த களிமண் பூச்சு, அதுக்குள்ள உள்ள மெழுகு, இது எல்லாமே நெருப்புல காட்டி சூடு காட்டுறாங்க. இந்த நெருப்புல சூடு படப்பட உள்ள மெழுகானது உருகி இப்ப வெறுமனே ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு அச்சு மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ள நமக்கு என்ன உலோக கலவை தேவையோ அதை உருகிய நிலையில, வெண்கலம் ஆகட்டும், இரும்பாகட்டும், எந்த உலோகம் தேவையோ அதை உருகிய நிலையில அந்த துவாரம் வழியா உள்ள ஊத்தி குளிர வைக்கிறாங்க. இப்போ இது கூல் ஆனதுமே அந்த திடத்தன்மை வந்துடும். திடத்தன்மை வந்ததுக்கு அப்புறமா அந்த களிமண் அச்சானதை உடைச்சி எடுத்துடுறாங்க. உடைச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே என்னென்ன கை வேலைப்பாடுகள் செய்யணுமோ, ஆடையாகட்டும், ஆபரணங்களாகட்டும், அந்த விளிம்புகளை சரி செய்யறதாகட்டும், என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செய்து ஒரு அழகான உயிரோட்டமான ஒரு சிற்பமாக உருவாக்கினார்கள். இந்த சிற்பக்கலையின் உச்சமாக இருந்தது சோழ வரலாற்று ஆட்சியில தான். இந்த சோழர் கால வெண்கல சிலையிலிருந்து நமக்கு என்னென்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த காலகட்ட மக்களுடைய நம்பிக்கைகள், வாழ்க்கை முறைகள், புராணங்கள், மத சடங்குகள் பற்றிய நிறைய அறிவு கிடைக்குது. இந்த சோழர் கால வெண்கல சிலைகள் கலை, கலாச்சாரத்து முக்கியத்துவத்தையும் தாண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சோழர் கால வெண்கல சிலைகள் அப்படின்னு சொல்றப்பவே நமக்கு ஞாபகம் வர்றது புகழ்பெற்ற நடராஜர் சிலையின் உருவம், அர்த்தநாரீஸ்வரர் சிலையின் உருவம்லாம் மனக்கண் முன்னாடி வந்து போகுது. அப்போ இந்த வெண்கலச் சிலை வார்ப்புகள் தமிழர்களுக்கானது மட்டுமல்ல, இந்தியர்களுக்கான ஒரு வரலாற்று பொக்கிஷம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.